ஹலோ மக்களே, வணக்கம். வாங்க என்னுடைய இன்னைய ஒர்க் என்னன்றதை பார்ப்போம். ஸோ எங்கள் கம்பெனியில் 5 டேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஷிஃப்ட் இருக்கும். 1 டேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல்னு சொல்லுவாங்க. மீன்ஸ் நைட் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்க அன்றைக்கி ஜென்ரல் ஷிஃப்ட்டில் வந்துட்டு தென் அவங்களுடைய நார்மல் ஷிஃப்ட்டை கண்டினியூ பண்ணுவாங்க, ஃபஸ்ட் ஆர் செகண்ட் அந்த மாதிரி. ஸோ அதில் இன்றைக்கி ஜென்ரல் ஷிஃப்ட்ன்றதால அந்த ஃபுல் டே வந்து பார்த்திங்கன்னா சேஃப்டி டே, நாலேஜ் டேன்னு சொல்லுவாங்க. அந்த நாலேஜ் டேக்கு என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ட்ரைனிங் பிளான் பண்ணி அந்த ஃபுல் என்டையர் டே 8 மணி நேரம் வந்து பார்த்திங்கன்னா சேஃப்டி ட்ரைனிங் தான் கொடுப்போம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன் ரிலேட்டட், சேஃப்டி ரிலேட்டட், ஹெச்ஆர் ரிலேட்டட் இந்த மாதிரியான ட்ரைனிங்லாம் கொடுப்பாங்க. ஸோ இதில் வந்து நான் மேக்ஸிமமான பார்ட் எடுத்திருக்கேன். நான் அரௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 5 ஹவர்ஸ் வந்து சேஃப்டி ட்ரைனிங் எடுத்துக்குவேன். ஸோ அதில் நான் என்னென்னலாம் கவர் பண்ணுறதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ என்னுடைய ட்ரைனிங் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீ பிளானாகவே இருக்கும். ஸோ அந்த மாதிரி என்னுடைய பிளானிங் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் வந்து பார்த்திங்கன்னா நான் வெல்கம் டிஸ்கஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். தென் வந்து பார்த்திங்கன்னா அன்றைய டேக்கான ஃபஸ்ட்டு பிளானிங் வந்து சின்ன சேஞ்சஸ் பண்ணேன். ஸோ லாஸ்ட்டாக பண்ண வேண்டிய ட்ரைனிங்கை நான் ஃபஸ்ட்டே கண்டக்ட் பண்ணிட்டேன். அபவுட் இன்சிடென்ட் அவேர்னஸ் செஷன்ஸ். ஸோ ப்ரீவியஸ் இன்சிடென்ட் எப்படி ஆச்சு, அது ரூட் காசஸ் என்ன, அதுக்கு எப்படி கரெக்டிவ் ஆக்ஷன் எடுத்தோம், ஃபர்தராக எப்படி அதை கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்ற டிஸ்கஷன் போச்சு. அது கூட வந்து பார்த்திங்கன்னா தென் ஒரு டீ பிரேக் இருந்தது. தென் வந்து பார்த்திங்கன்னா லைன் வாக் போனோம். லைன் வாக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ரிலேட்டட் வந்து டிராஃபிக் சிக்னல்ஸ், ஏஜ் சிக்னல்ஸு, மெட்டீரியல் ஸ்டாக்கிங்கு, கெமிக்கல் ஹேண்ட்லிங் அண்ட் ஸ்டோரேஜு, தென் கெமிக்கலோட இஷ்யூஸ் என்ன இருக்குது, தென் கேஸ் ஸ்டோரேஜு அண்ட் ஃபயர் சிலிண்டர் பர்பஸ் என்ன அப்படின்றது எல்லாமே நாங்கள் கவர் பண்ணோம். தென் வந்து பார்த்திங்கன்னா லஞ்ச் போனோம். லஞ்ச் போயிட்டு ரிட்டர்ன் வந்தோம். தென் வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஃபோர்க் லிஃப்ட் அதிகமாக யூஸ் பண்ணுறதால அது ரிலேட்டடாக வந்து பார்த்திங்கன்னா பேட்ரி எப்படி சேஞ்ச் பண்ணுறது, அதில் என்ன ஹசார்ட் இருக்குது, அதை எப்படி வந்து மெட்டிகேட் பண்ணுறது, ஸோ நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணால் சேஃபாக இருக்க முடியும், அந்த மாதிரி ஒரு ட்ரைனிங் செஷன் எடுத்தோம். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா பிஹேவியர் பேஸ்டு ட்ரைனிங். ஸோ அந்த பிஹேவியர் பேஸ்டு ட்ரைனிங்கை எப்போவுமே வந்து இன்க்ளூடிங் நாங்கள் பண்ணிக்குவோம். எதுக்காக பார்த்திங்கன்னா என்ன தான் நம்ம ட்ரைனிங் கொடுத்தாலும் எம்ப்ளாயோட பிஹேவியர் சரியான வழியில் இல்லாத போது ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒன் வே கம்யூனிகேஷனாக தான் இருக்கும், அங்கே எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இருக்காது. ஸோ அதுக்காக நாங்கள் அந்த பிஹேவியர் பேஸ்டு சேஃப்டி ட்ரைனிங்கை நாங்கள் எப்போவுமே கண்டக்ட் பண்ணுவோம். அது ரிலேட்டடாக இருந்தது. தென் எப்போவுமே நான் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ண பிஹேவியர் பேஸ்டு ஸ்டெப் ட்ரைனிங் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ஹெட் ஆஃபீஸ்லேருந்து கொடுத்த ட்ரைனிங் இருக்கும். இன்றைக்கி நான் கண்டக்ட் பண்ணது என்னுடைய ஹெட் ஆஃபீஸ்லேருந்து கொடுத்த அந்த இதை கண்டக்ட் பண்ணேன். ஸோ நிறைய வந்து புது கொஷின்ஸ் அந்த ஆன்சர்ஸ் வந்து இருந்தது. நான் எப்போவுமே ட்ரைனிங் பண்ணும்போது கொஷின்ஸ் ரைஸ் பண்ணுவேன், ஆன்சரை எதிர்பார்ப்பேன். இன்றைக்கும் நல்லபடியாக நிறைய ஆன்சர் இருந்தது. ஸோ இந்த டே ரொம்ப கிரேட்டாக முடிஞ்சது. அட் த எண்டு வந்து பார்த்திங்கன்னா எம்ப்ளாயி என்கேஜ்மெண்ட் பண்ணி இந்த டேவை நாங்கள் முடிச்சிட்டோம். ஹாப்பி. தேங்க்யூ.